தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கர்நாடகாவில் தலைமறைவாக பதுங்கியிருந்த பொழுது தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கர்நாடகாவில் தலைமறைவாக பதுங்கியிருந்த போது தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பிரபல யூடியூபர் முக்தார் யாரையாவது ஏதாவது சொல்லி வம்பிழுத்து கொண்டிருப்பது தான் அவருடைய நோக்கம். திமுக ஆட்சியில் இருந்தவரை சீமான், விஜய் ஆகியோரை தரக்குறைவாக பேசி திமுகவிடம் பெட்டி வாங்குவார், திமுகவிடம் சம்பளம் வாங்குவார். தற்பொழுது திமுக ஆட்சியில் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அலிசா என்பவரை அவதூறாக பேசியிருந்தார் முக்தார். திருச்சி சூர்யா, முக்தார் இருவரும் அவதூறாக பேசியிருந்தார்கள். அலிசா கூறியிருந்த புகார் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. தற்பொழுது தூசி தட்டி எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டுள்ளார். முக்தார் கைது செய்யப்படாமல் இருந்தார். முக்தாரை காவல்துறையினர் தேடி வந்தனர். கர்நாடகாவில் ஒரு ஊரில் அவர் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. தமிழக காவல்துறையினர் விரைந்து சென்று அவரை கைது செய்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருகின்றார்கள். பிரபல யூடியூபர் முக்தார் பெண்களை ஆபாசமாக பேசுவார், பொய் செய்திகளை சொல்லுவார், அவதூறு பரப்பி ஆபாசமாக பேசி திமுகவிடம் பெட்டி வாங்குவார், சம்பளம் வாங்குவார். இந்த மாதிரியான ஆட்களை நாம் சமூகத்தில் ஊக்குவிக்கக்கூடாது. தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.